ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி சுண்டைக்காயில் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டைக்காய் தொக்கு வைக்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். அதோட இந்த காம்புகள் எல்லாம் நம்ம நீக்கிட்டு இந்த இதை சுண்டைக்காயை நம்ம 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துகிட்டு இந்த சுண்டைக்காவை நம்ம தட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு 2 கீறி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம ஏதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கல் இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். அப்படி தட்டும்போது சுண்டைக்காயில் உள்ள விதைகள் நிறைய வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா அந்த விதைகள்லேயும் நிறைய சத்து இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக தட்டி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு 2 கீறி கூட போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சுண்டைக்காய் தட்டி எடுத்த பிறகு அதை திரும்ப தண்ணியில் கழுவக்கூடாது. தட்டி எடுத்தது ஓரமாக ஒரு தட்டில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ தொக்குக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடான உடனே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 4 சின்ன பல் பூண்டு, அதுக்கு பிறகு ஒரு 10 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம தட்டி வச்சுருக்கிற சுண்டைக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காயை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. சுண்டைக்காய் கொஞ்சம் ஒரு சில சுண்டைக்காய் கொஞ்சம் கசப்பு சுவை இருக்கும். நம்ம இப்படி வதங்கும் போது கசப்பு சுவையெல்லாம் போயிடும். ஆனால் எல்லா சுண்டைக்காவுமே கசக்காது. இப்போ சுண்டைக்காவை வதக்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும் சுண்டைக்காயோடு சேர்த்து. அதுக்கு பிறகு நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி, கொஞ்சம் கல்லுப்பு, இது மட்டும் போதுங்க சுண்டைக்காய் தொக்குக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி விடாதீங்க. இது தொக்குன்றனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுருங்க. சுண்டைக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக, நிறைய புளி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, சுண்டைக்காய் தொக்கு ரெடி. ரொம்ப ஈஸி தாங்க இந்த சுண்டைக்காய். நீங்களும் ஒரு தடவை சுண்டைக்காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு நிறைய சுண்டைக்காய்லாம் தேவைப்படாது. ஒரு 100 கிராம் சுண்டைக்காய் இருந்தாலே நமக்கு போதும். கன்சீவாக இருக்கிறவங்க இந்த சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஹீமோக்ளோபின் அளவு நம்ம ரத்தத்தில் அதிகமாகும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது. மாதிரி குக்கிங் வீடியோஸ், வீலாக்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.